ஓம் சரவணபவா. நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற கோயில் செங்கல்பட்டுக்கு அருகே அமைந்துள்ள இருங்குன்றம் பள்ளி என்ற கிராமத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் சன்னதி தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். இந்த கோயில் பாருங்கள், கொடிமரம் பாருங்கள், சமீபத்தில் தான் பிரசித்தம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. வேண்டிய வரத்தை அள்ளித்தரும் முருகராக அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகர் இங்கே பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். கொடிமரம் பாருங்கள், என்ன நேர்த்தியாக அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். விநாயகர் இக்கோயிலாகப்பட்டது செங்கல்பட்டிலிருந்து மதுராந்தகம் செல்லும் சாலையில் பாலாற்றங்கரையில் பாலத்தை கடப்பதற்கு முன்பாக ஒரு நுழைவாயில் இருக்குது. ஸ்ரீ பாலமுருகன் சன்னதி நுழைவாயில். அந்த நுழைவாயிலில் இடது பக்கம் திரும்பினா 5 நிமிட தூரத்தில் இக்கோயிலை அடைஞ்சிடலாம். மேலும் ஒரு 100 படிக்கட்டுகள் தான் இருக்குது. மற்றபடி இரண்டு சக்கர வாகனம் 4 சக்கர வாகனத்தில் வருவதாக இருந்தாலும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாகவே குன்றின் மீது அடைந்து விடலாம். மேலும் இக்கோயிலுடைய சுற்றுப்பிரகாரம் பார்த்திங்கன்னா, முருகருடைய கருவறை விமானத்தில் பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, முருகர் என்று அனைத்து தெய்வங்களும் சுதை சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் அருமையாக அதை சுற்றுப்பிரகாரத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலும் இக்கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த படிக்கட்டுகள் ஏறி வரும்போது பாருங்கள், இயற்கை எழில் சூழ்ந்த சுற்றிலும் மலைகள், ஒரு பக்கம் பாலாறு, நடுவிலே சிறிய குன்று. இந்த குன்றின் மீது தான் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். இது பக்கத்திலே பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக இருக்குது. குன்றின் மேலே சிவன் கோயிலாக இருக்குது. சிவனும் இங்கே பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். சுற்று பிரகாரம் வரும்போது பார்த்திங்கன்னா, கோஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் இங்கே பிரசித்தி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கே ஜீவசமாதியும் இருக்குது. அந்த இடது பக்கமும் இதை பார்க்குறீங்க பாருங்கள், ஜீவசமாதியும் இங்கே இருக்குது. இதை சுற்று பிரகாரம் வரும்போது பார்த்திங்கன்னா, துர்கை, விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா என்று அனைத்து கோஷ்ட தெய்வங்களும் பிரசித்தம் பண்ணி பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றனர். மேலே பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், தட்சிணாமூர்த்தி பாருங்கள், நல்ல நேர்த்தியாக அழகான முறையில் பிரசித்தம் பண்ணியிருக்காங்க. மேலும் இங்கே பாருங்கள், 7 கன்னிகள் பிரசித்தம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுடைய பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அந்த பாலாறு தெரியுது பாருங்கள். நான் சொன்ன அந்த பாலமும் தெரியுது பாருங்கள். வண்டிகளும் மேலே குன்றின் மீது நிறுத்தப்பட்டுள்ளது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடலாம். அது முருகருடைய கருவறை. இந்த சுற்றுப்பிரகாரம் சுற்றி வந்தவுடன் பார்த்திங்கன்னா, இங்கே இந்த பாருங்கள், நாகதேவதைகள் எல்லாமும் பிரசித்தம் பண்ணியிருக்காங்க. இக்கோயிலில் பார்த்திங்கன்னா, தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றது. அன்னதானமும் நடைபெறுகின்றது. நான் கைபேசி எண் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். பக்தர்கள் அன்னதானத்துக்கோ அபிஷேகத்துக்கோ கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இக்கோயில் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா, செம்மலை முருகர் ஒன்று ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருப்பேன். இந்த முருகர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகர் 2 முருகர் கோயில் தான் செங்கல்பட்டில் குன்றின் மீது அமைந்துள்ளது. அனைவரும் தரிசனம் செய்து முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டு காணொளி முடிக்க